சென்ட் ஆக்னஸ் மைனர் செமினரிக்கு போயிட்டேன். ஸோ இந்த 1 இயரில் எடுத்துக்கொண்ட பயிற்சி அதனுடைய அடிப்படை தாமஸ் கவான் டஃபி சாமியாருடைய அந்த அவருடைய சிந்தனைகள், அவருடைய முயற்சிகள் இதெல்லாம் என்கிட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நானும் பின்னாடி குருவானதுக்கு அப்புறம் இது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாடுகள் அங்கே அதே மாதிரி ஏழைகளுக்கு இந்த பகிர்ந்து கொடுக்கறது, கிறிஸ்மஸ் டைமில் வந்து எல்லாருக்கும் சப்போஸ் கிறிஸ்மஸ் வைக்கிறது. அப்புறம் நாங்கள் அங்கே 11th முடிச்சுட்டு வெளியே போகிறவங்களாம் கையில் மெழுகுதிரி ராத்திரியில் எழுதி மேலே அந்த போர்டிங் மேலே போய் ரொம்ப அருமையாக நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு போக போகிறீங்க, அப்போ ஒளியை ஏற்றி கையில் ஏந்தி உலகிற்கெல்லாம் ஒளியை காட்ட என்று அப்படின்னு நாங்களாம் பாடி வெளியில் போர்டிங்கிலேருந்து அவங்க அனுப்புவாங்க. இது பின்னாடி எனக்கு என்ன ஞாபகத்தை கொடுக்குதுன்னா, எம்இபியில் நான் எம்இபி அந்த இடத்துக்கு போயிருக்கேன் ஃப்ரான்ஸில், பாரிஸில். அங்கே இந்த வேத மறைப்போதர்களாக வந்து வெளி நாடுகளுக்கு அனுப்பும்போது அங்கே ஒரு இடத்துல இவங்களெல்லாம் போய் அந்த இடத்துல சிலுவையை வச்சு முத்தமிட்டு அவங்கள ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவாங்களாம். அந்த இடத்த பார்த்தோம். இதெல்லாம் அப்பயே தாமஸ் கவான் டஃபி சாமியார்கிட்டேருந்து இதெல்லாம் வந்திருக்கிறது. இந்த முயற்சியெல்லாம் வந்தபோது அதன் மூலமாக நான் பின்னாடி இறைவார்த்தையை அறிவிக்கிறதும் பள்ளிக்கூடங்களில் ஒரு அருமையான நிர்வாகம் பண்ணுறதும் மாணவர்களை அந்த வெறும் சும்மா வேலை வாய்ப்புக்காக உருவாக்காமல் அவங்க வாழ்வில் ஒளியேற்றுறதும் அவங்க மற்றவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றணும்னு சொல்லி ஒரு தொடர் பயணமாக கல்வி இருக்கணும். நான் வேலை செஞ்ச ஆசிரியர்கள்ட்டெல்லாம் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கறதும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கி அதே சமயத்தில் அவர்களுடைய ஊதியங்கள் எல்லாம் நியாயமான முறையில் அவர்கள் கொடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பணியை ஆற்றவும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த வாய்ப்பாக இது அப்பப்போ திண்டிவனமும் அதனுடைய நிறுவனமும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்றது உண்மைதான். அதை நான் இன்னும் கடைபிடிக்கிறேன். அதே மாதிரி அந்த திண்டி விடாதே ஹோப், நம்பிக்கை, நான் சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. நீங்கள் முதல் பள்ளியை உருவாக்கினீர்கள் ஃபாதர் மைக்கேல்புரத்தில். அது ஒரு பெரிய புரட்சி. அது அந்த இடத்த உருவாக்கி அந்த மாணவர்கள் இன்று அந்த பள்ளி மிக பேரும் புகழும் பெற்று விளங்குகிறது என்றால் நீங்கள் தொடங்கிய அந்த ஆர்வமும் அங்கு செய்த பணி துவக்கம்தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் அங்கே பணி செய்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்களை அங்கே கிராமத்தில் 5வது 6வது அல்லது 7வது 8வது இதோடு நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு பல ஊர்களுக்கு கூலி வேலை செய்யறதுக்கு அனுப்பிடுவாங்களே தவிர படிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்களுக்கு பக்கத்து நகரங்களுக்கு அனுப்ப பயந்தாங்க. ஸோ அப்போ சரி, நாம் இங்கேயே பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றணும்னா பெண்கள் படிக்கணும்னு சொல்லி அங்கேயே வந்து அந்த மிடில் ஸ்கூலாக இருந்ததை ஹை ஸ்கூலாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றியும் அடைந்தோம். அதனால் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில். அதனால் வந்து இப்போ நிறைய பேர் ஃபாதர்ஸாக, சிஸ்டர்ஸாக மற்ற நாட்டினுடைய பல்வேறு பணித்தளங்களில் பணி செய்கிற அளவுக்கு போகிறதுக்கு அந்த அடிப்படையாக இருந்தது அந்த ஹைஸ்கூல். அந்த பள்ளியிலேருந்து இப்போ நிறைய குருக்கள்லாம் படித்தவங்க இருக்கிறாங்க, நிறைய சிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பள்ளியினுடைய வரலாறு. அது வரலாறு. துவக்கத்தில் இருந்த ஆசிரியர்கள் கூட அங்கே தன்னை அர்ப்பணித்துலாம் நிறைய பேர் பணி செய்திருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அதனுடைய அந்த ஸ்கூலினுடைய ஏதோ ஒரு ஆண்டு விழாவுக்கு கூட நான் போயிருந்தேன். எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்குது.
அந்த ஏரியாவுக்கு அது ஒரு முன்மாதிரியான பள்ளியாக இருக்கிறது உண்மைதான். துவக்கத்தில் அந்த ஆசிரியர்கள் அங்கேயே தங்கி பணி செய்திருந்தாங்கல்ல ஃபாதர்? ஆமாம், அங்கே இப்போ நான் துவக்கத்தில் வந்து ஹைஸ்கூல் தொடங்கின உடனே டீச்சர்ஸ்லாம் வெளியிலேருந்து வரணும், கிராமம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன எப்படி திண்டிவனத்தில் ஹோப் வில்லேஜ் டீச்சர்ஸுக்கெலாம் இருந்ததோ அந்த ஒரு மாடலில் சின்ன சின்ன வீடுகள் மாதிரி கட்டி கொடுத்து அவங்கள அங்கேயே தங்குனதுனால அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு இரவில் பாடம் நடத்துறது, அவங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறது. ஏன்னா பிள்ளைங்க கிராமத்து பிள்ளைங்க, அப்போ அவங்க எல்லாம் ஏழ்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கேயே டீச்சர்ஸ் தங்கி இருக்கிறதுனால அப்படி அங்கே தங்கியிருந்த ஆசிரியர்களுடைய மகள்லாம் இன்றைக்கி டாக்டர் அளவுக்கு பிஜி அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா அங்கே தங்கியிருந்த டீச்சருடைய மகெல்லாம் இப்போ இன்றைக்கி 2 பிள்ளைங்க டாக்டர் ஆகியிருக்காங்க. அங்கே படித்தவங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அவங்க பேர் இருக்குது, பேர் அவங்க பேர் டாக்டர் பிரின்சி. அவங்க அம்மா பேர் மிஸ்ஸஸ் விமலா. அவங்க அதனால் ரொம்ப அவங்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம மேலே நன்றி உணர்வோடு அப்போ வருஷம் அடிக்கடி வந்து என்னை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கல்வியில் நம்ம மக்களை வந்து வெறும் வேலைக்காக பயன்படுத்துறதை விட அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு உருவாக்குதல் தான் முக்கியன்றது சம் எக்ஸாம்பிள். நன்றி ஃபாதர்.